எஸ்கே பொறுத்தவரை எங்கேயோ மச்சம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து நாளைக்கு நேற்றுக்கு வந்து மிகப்பெரிய போட்டிக்கு இடையில வந்து இந்த படத்தை விட்டாரு. அவர் எவ்வளவு கான் எவ்வளவு கான்பிடென்டா இருந்தாப்லங்கிறத இந்த படம் தெரியுது. எனக்கு கூட ஒரே ஆச்சரியம், எப்படி இந்த படத்தை வந்து ஜனநாயகனுக்கு போட்டியா விடுறாங்க. ஏன்னா அது பக்கா கமர்சியல், பக்கா மசாலா. விஜய் சார் கடைசி படம் எவ்வளவு ஹைப்பு, எவ்வளவு ஃபேன்ஸு, இவ்வளவு சப்போர்ட் கடையில பராசக்தி விடுறாங்களே, படம் தேருமா தேராதுன்னு எனக்கு உண்மையிலேயே பயங்கர டவுட் இருந்துச்சு. ஆனா இந்த பராசக்தி பார்த்ததுக்கு பின்னாடி நேற்றுக்கு படம் ரிலீஸ் ஆகுதுக்கு அதுக்கு உண்மையிலே சொன்னேன், சிவகார்த்திகேயன் மாதிரி மற்ற தமிழ் சினிமால எவனுக்குமே கிடையாதுங்க. அவர் எங்கேருந்து வந்தாருங்கிறத நீங்க நல்லா யோசனை பண்ணுங்க. அதையும் தாண்டி அவர் திறமை, அதிர்ஷ்டம் எல்லாம் சொல்லுவாங்களே, அதிர்ஷ்டத்தை நாங்கள் நம்பல. ஆனா அதிர்ஷ்டம் இருக்குங்கிறத நேற்றுக்கு ஜனநாயகம் ரிலீஸ் ஆகாத தெரிஞ்சிச்சு. படத்தை பார்த்துட்டு வந்தேன். நான் சொல்றேன், என்னால் வந்து நிற்க முடியல. ஏன்னா ஷிவரிங்கா இருக்குது. ஏன்னா நான் வந்து பயங்கரமான மொழிப்பற்று, தாய்மொழி பற்று எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வந்து பற்று இருக்குது. அந்த பற்றுல வந்து ஒரு தீய பற்ற வச்சுட்டாங்க. உண்மையிலே பராசக்தி கிடையாது, அந்த ஆதி பராசக்தியே வந்து உள்ளுக்குள்ள வந்து தாண்டவாடின மாதிரி தன் மொழிக்காணி போராடுறாரு நம்ம சிவகார்த்திகேயன். படத்துல ஒற்றை கருத்து தான், இந்திக்கு நாங்கள் எதிரி கிடையாது. ஆனா இந்தி திணிப்புக்கு எதிரிங்கிற அந்த ஒரே ஒரு ஒன்லைனை வச்சுவிட்டு 163 நிமிஷம் அந்த சுதாக்குங்கிற மாம் நவட்டிருக்கா அப்படின்னா அவருக்கு உண்மையிலேயே சொல்ல, இந்த படம் ஆஸ்கார் தான். இதே தியேட்டர்ல வந்து நான் கெவி படத்தை பார்த்துட்டு சொன்னேன், ப்ரோ அந்த படம் அவர் அழுது நின்னார் ஒரு ஓரத்துல டேரக்டர். நான் சொன்னேன், ப்ரோ இந்த படம் ஆஸ்கார் போக வேண்டிய ப்ரோ, கொண்டாடலைன்னா பரவாயில்ல ப்ரோ, நீங்க டேரக்டர் நின்றுவேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வாழ்த்துனேன். அதே மாதிரி இன்னைக்கு நான் சொல்றேன், சுதாகர் மேல செம்ம காண்டு. ஏன்னா சூரரை போட்டு எப்போ ஓடிடியில கொடுத்தாங்களோ அப்பயே நீங்களாம் ஒரு டேரக்டரா, என்ன படத்துல நஷ்டம், படங்கிறது என்ன தெரியுமா, அப்பேற்பட்ட ஹிட்டானவனு இல்லை. அவன் கொடுக்கும் போதே நான் சொல்லிட்டேன், சரி 2Dலாம் நான் காரி துப்புனேன் இதே ரிவ்யூவில். ஆனா இன்னைக்கு வந்து அவங்க, ப்ரோ நீங்க என்ன ப்ரோ சூரரை போட்டு ஓடிடியில் விட்டதுக்காக கவலைப்பட்டீங்க, அடுத்து ஒன்று விடுறேன்னு சொல்லியிருக்காப்ல. இந்த படம் வந்து தமிழ் சினிமா 106 வருஷம் தமிழ் சினிமாவில் வந்து டாப் 10ல போய் உட்கார்ற படம். இது ஒரு கல்ட் கிளாசிக் மூவி. எப்படி அன்பே சிவத்தை வந்து இப்போ நம்ம கொண்டாடுறோமோ அதே மாதிரி இந்த படம் கொண்டாடப்படும். 10 வயசுலேருந்து 100 வயசுக்குள்ள வர இந்த படத்தை புரியுற மாதிரி எடுத்து வச்சதுதான் சுதாகர் மேடம். என்னை பொறுத்தவரை மணிரத்னத்துக்கு ஈக்குவல் இல்லை சொல்ல முடியாது. மணிரத்னம் சாருடைய பட்டறையில் வந்தாலும் அவர் வந்து ஒரு படி மேலே போயிட்டாரு. அதை பார்த்து மணிரத்னம் சார் எனக்கு போட்டியா வந்துட்டு நினைக்க மாட்டாரு, உண்மையிலே வாழ்த்துவார். ஏன்னா அப்படிப்பட்ட தன்மையான ஆள் மணி சாருடைய பட்டறையில இருந்து சூரரை போட்டு எழுதிச்சு விட்டுருக்கு. அடுத்து மெகா ஹிட்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. எப்படி எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா கருத்தவன் நாகலிஜான குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருந்த இதை வந்து மாற்றி விட்டது வந்து அமரன்கிற ஒரு படம். அமரன் பார்த்துட்டு உண்மையிலேயே அதுவே வந்து நம்மளுக்கு பயங்கர ஷாக்கிங்ல இருந்தோம். அவர் அந்த பேட்டனை பிடிச்சாரு, ஓ இப்படி பண்ணா கூட நம்மளை வந்து மக்கள் தேர்ந்தெடுப்பாங்களோ, நம்ம 2031 சிஎம் கேண்டிடேட்டா கூட நிற்கலாம் போல அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரோ நம்ம தெரியல. கதை சொன்னோன்னா வாயும் சூட்டையும் பொத்திக்கிட்டு உடனே ஓகே சொல்லியிருக்காப்ல. மேடையில் கூட சொன்னாங்க, நான் சொல்றது போற அவருக்கு புரியல அப்படி இப்படின்னு. அதெல்லாம் சும்மா கேமிங்க. சொன்ன விஷயத்த அழகா டைரக்டர் ஹீரோவா அப்படியே பிரசன்ட் பண்ணியிருக்காப்ல நம்ம எஸ்கே ரொம்ப பாராட்டணும். 1959 1965 இந்த காலகட்டத்தில் வந்து ஹிந்தி மாத்திரம் தான் இந்தியாவோட அஃபிஷியல் லாங்குவேஜாக வரணும்னு சொல்லிட்டு ஒரு பில்லு பாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை எதிர்த்து வந்து தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணாங்க. அது பேஸ் பண்ணி தான் அந்த படம் இருக்குது. ஸோ சிவகார்த்திகேயன், அதர்வா இவங்கெல்லாம் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இவங்களுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி வந்து ஒரு போலீஸாக வந்து இருப்பார். ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி ஹிந்தியை வந்து திணிச்சிங்கன்னா என்னென்ன பிரச்சனை வரும், இவங்க போராடுறதுக்கான நியாயம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக ஒரு எமோஷனலாக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் காமிச்சிருப்பாங்க. இன்டர்வல் பிளாக்கெல்லாம் வந்து செம்ம சூப்பராக வந்து ஒரு எலிவேட்டடாக செம்ம சூப்பராக இருக்கும். செகண்ட் ஆஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து ஒரு ஜெயம் ரவி வர்சஸ் சிவகார்த்திகேயன் தான். ஜெயம் ரவி ஆள் பார்க்கறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருப்பார், பட் வில்லத்தனம் அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து அந்தளவுக்கு வில்லத்தனம் பர்ஃபார்ம் பண்ணனால ஆட்டோமேட்டிக்காக சிவகார்த்திகேயனோட கேரக்டரும் நல்லா எலிவேட் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு அமரன் படத்துக்கு அப்புறம் இவருக்கு ஒரு நல்ல ஒரு கரியருக்கு ஒரு பூஸ்டான ஒரு படமாக இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. அதரோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்ரீலீலா வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஏன்னா யூஸ்வலாக டான்ஸ் அந்த மாதிரி நம்பர்ஸ் தான் ஜாஸ்தி பண்ணுவாங்க. அவங்களோட ஆக்டிங் இந்த படத்தில் ஸ்கோப் நல்லா இருக்கு, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்கும், அதுவும் வந்து ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. படத்துல வந்து மியூசிக் நல்லா இருக்கு, சாங்ஸ் நல்லா இருக்குது. அதே மாதிரி 1960s வந்து ரொம்ப அருமையாக வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ ஆர்ட் டைரக்டர், காஸ்டியூமர்ஸ், டிஐ பண்ணவங்க, எடிட்டர், சினிமாட்டோகிராஃபர் எல்லாருக்குமே வந்து பாராட்டு. இன்னொன்று ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா டைரக்டரோட ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப டீட்டெயிலிங் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப எமோஷனலான ஒரு கனெக்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் அருமையாக நடிப்பு வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம்லெஸ் மாஸ்டர் பீஸ் மாதிரி இருக்கு. ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் கூட நீங்கள் வந்து 1965 என்ன நடந்துச்சு, இந்த விஷயம் என்னன்னு சொல்லி காமிக்கணும்னு சொல்லி இந்த படத்தை பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் 20 வருஷத்துக்கு அப்புறம் கூட பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான படம்.
நாங்க இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷன்ல இருக்கோம். இன்னைக்கு ஜனநாயகம் ஏன் ரிலீஸ் ஆகல அப்பதான் பார்க்கணும் ஒழிய முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பண்ணல. இப்ப பாத்தீங்கன்னா ஜனநாயகம் ரிலீஸ் ஆனோம்னா பவன் கேசரியோடைய ஓடிடி ரேட் வந்து பயங்கரமா ஏறிச்சான் இப்பெல்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த படம் வந்து தெரியாத வரலாற நம்மளுக்கு புரிஞ்ச பாஷையில சொல்றாங்க. அப்படி சுவ்வுன்னு இருக்குது. டயலாக் ரேட் எல்லாம் உண்மையிலே பாராட்டணும். சுதாகர் எஸ்கே தூக்கி போடுங்க, ஜெயம் ரவி தூக்கி போடுங்க, அதர்வா தூக்கி போடுங்க, ஸ்ரீலா தூக்கி போடுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் அண்ட் ஒன்லி ஒன் மேன் ஆர்மி சுதாகர் மேம் தான் இந்த படத்துடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கணும். பட பேர் வந்து புறநானூறு. சிவகார்த்திகனோட படம்னு ஒன்று இருக்குல்ல, அது புறநானூறுங்கிறது அந்த இதோட பேரு. ஸோ அதனால ப்ராப்ளம் வச்சிருக்கலாம். பட் பராசக்திங்கிறது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோர்ஸ், எல்லாரும் சேர்ந்தா ஒரு எவ்வளோ பெரிய சக்தி உருவாகுங்கிறது வந்து அதுவும் வந்து இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. இன்னொன்று என்னன்னா தமிழ் பற்றை தாண்டி வந்து இது வந்து ஹிந்தி எதிர்ப்புங்கிற மாதிரி. ஏன்னா கேரளாவுக்கு இருக்கிறவனும் இந்த எதிர்ப்பான். ஏன்னா இங்கிலீஷே வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் இல்லைங்கிற மாதிரி அவங்க தூக்கணுங்கிற மாதிரி பிளான் பண்ணாங்க. ஸோ அதனால வந்து வெறும் தமிழ்நாடு மாத்திரம் இல்லை, ஏகப்பட்ட ஸ்டேட்ஸுக்கு அந்த மக்களுக்கான ஒரு அகேன்ஸ்டான ஒரு சேர்த்து ஒரு குரல் இதுக்கு அகேன்ஸ்டாக கொடுக்கணுங்கிறது. ஸோ அதனால அந்த பராசக்திங்கிற பேர் வச்சிருக்கோம். இல்லை, கண்டிப்பாக இந்த டைட்டிலுக்கு வந்து சூட்டபிளான பேர் தான். இப்போ சிவாஜி படத்தில் வந்து ரஜினி சார் ஒரு டைலாக் சொல்லுவாங்கல்ல, யாரா பேசுறேன்னு சொன்னால் பராசக்தி ஹீரோடான் அப்படின்னு சொல்லுவார்ல. ஸோ இனிமேல் வந்து பராசக்தி ஹீரோடான்னு சொன்னால் சிவகார்த்திகேயன் சொல்கிற அளவுக்கு அவருக்கு வந்து இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக இது வந்து ஒரு அருமையான படம் சூஸ் பண்ணியிருக்காரு. கரெக்டாக அமைஞ்சிருச்சு இந்த படம். ஏன்னா படமாக பார்க்கும்போது நல்லா சூப்பராக இருக்கு. சூர்யா போன்ற பெரிய நடிகர்கள் இந்த படத்தில் நடிக்க மாட்டேன்னு பயந்து ஓடுனாங்க. அந்த அளவுக்கு கதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா? கேவலம் இல்லைல்ல, கேவலம். இந்த நடிகன் தானே, நீங்க தைரியமா பண்ணுங்க. இன்னைக்கு தூக்கிட்டாப்ல இல்ல, அடிச்சு தூக்கிட்டாப்ல இல்ல, என்ன இருக்குது அவருக்கு, என்ன சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எஸ்கேக்கு என்ன பேக்ரவுண்ட் ஆகும்? சூர்யாவுக்கு உங்களுக்கு இருக்கு. நீங்க உங்களுக்கு பிரதமர்கிட்ட கூட நீங்க சூர்யா வந்து தெரியும், சூர்யா அப்படின்னு தெரியும். எஸ்கே யாருக்கு தெரியும்? ஓகே, நீங்க பண்ணாத உங்களுக்கு பெரிய டிராபேக். இன்னைக்கு வந்து எஸ்கே வந்து முன்னேறி வந்துகிட்டு இருக்கிறாரு. அவ்வளவு தடைகளையும் உடைச்சு நீங்க வந்து பின்னோக்கி போயிட்டு இருக்குன்னு நான் சொல்றேன். பொதுவாக சிவகார்த்திகேயன் படங்கள்லாம் கொஞ்சம் கலகலப்பா ஜாலியான ஒரு படங்களா தான் இருக்கும். மரணனுக்கு அப்புறம் அவரோட கிராஃப் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்டான ஒரு கதையை சூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ அவருக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகிட்டு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த படம் வந்து நீங்க சிவகார்த்திகேயன் படமா நீங்க பார்க்கக்கூடாது. இது வந்து என்னன்னா 1965 நடந்த ஒரு விஷயம். அந்த விஷயம் நம்ம ஹிஸ்டரி ஜஸ்ட் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த விஷயம் என்ன டீட்டெயில் வந்து என்னெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த இந்தி போராட்டத்துக்கு இது பண்ணாங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்திய திருப்பி சப்போஸ் அந்த சட்டம் வந்துருந்துன்னு வச்சுங்க, இன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஃபார்ம்ஸ் எல்லாமே ஹிந்தியில் இருக்கும். 100 பேர் போனாங்கன்னா 10 பேர் வேணா ஹிந்தியை கற்றுக்கிட்டு அதை போய் ஃபில் பண்ணுவாங்க. 90 பேருக்கு என்ன எழுதி கொடுக்குறோன்னு தெரியாம எவனாவது எழுதி கொடுக்க சொல்லிட்டு நம்ம ஃபார்மை கொடுத்துட்டு வந்திருப்போம். பட் இன்னைக்கு இங்கிலீஷ் தமிழ்ல இருக்கனால 100 பேர் போனாங்கன்னா 90 பேராவது என்ன எழுதி கொடுக்குறோன்னு தெரிஞ்சு எழுதி கொடுக்குறான். ஒரு 10 பேருக்கு இன்னைக்கு ஒரு கஷ்டமா இருக்கே தவிர 90 பேரால எழுதி கொடுக்க முடியுதுல்ல. அதுதாங்க விஷயம். ஸோ அந்த போராட்டத்துக்கு என்னென்ன கஷ்டப்பட்டாங்க, என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன தியாகம் பண்ணாங்க, ஆளுங்கட்சி என்னென்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற சிஎம் என்னென்ன பண்ணாரு, அவருக்கு அப்போசிஷன் பார்ட்டி என்னென்ன பண்ணாங்க. ஜனநாயகனோட கிளாஸ் விடுற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி விட்டு இருந்தாலும் படம் வந்து தாக்கு பிடிச்சிருக்கு. கண்டிப்பா. ஏன்னா இது வேற ஜானர். அது நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எடுத்த உடனே சீன் 1ல இருந்து சீன் 70 வரை நீங்க ஸ்கிரீன்ல இருந்து ஆடலாம் ஜனநாயகன் படம். ஆனா நீங்க சீன் 1ல இருந்து சீன் 70 வரை நீங்க உட்காந்து சீட் எட்ஜில் வந்து பார்த்து போகலாம். சீலியில் அவ ஏன்டா போட்டாங்க, செம்மையா ஒரு அந்த குண்டார்காரனா அந்த மாதிரி ஒரு படத்துல போட்டு டான்ஸை போட்டு பின்னி எடுத்துருவாங்க. நீங்க ஒரு செம்ம சம்பவம் இருக்குடான்னு போய் பார்த்தா 1959 68 ஒரு ஃபேமிலி கேர்ள் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சின்ன சின்ன நளினங்கள்லாம் முடிச்சிட்டாங்க. இந்த படம் புளிக்கு, நீலாம் எதுக்கு நடிக்க வந்த எங்க படத்துக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா கடைசியில் கிளைமாக்ஸ்ல ஒரு 3 நிமிஷம் ஒரு சம்பவம் பண்ணுவாங்க. பின் ட்ராப் சைலண்ட்டுங்க. ஏன்னா அவங்க பேசுகிற டைலாக்கை என்னை விட நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள் எல்லாமே ரசிச்சாங்க போல தெரியுது. அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தாங்க. அவர் கிளைமாக்ஸில் ஒரு சவுண்டு கொடுப்பாப்புல, அப்போ தேட்டர் அப்படியே எந்திரிச்சு நின்று கிளாப் பண்ணிச்சு, மரியாதை செலுத்தினாங்க இந்த படத்தை. 10 வயசுல வர 100 வயசு புரியுற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த 60ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸால இங்கே தமிழ்நாட்டில் வந்து டைரக்டா சிஎம் கேண்டிடேட் வைக்க முடியல. அதுக்கெல்லாம் ஒரு மூலதனமான விஷயம் இந்த ஒரு விஷயம். அதுக்கான டீட்டெயில் நம்ம வந்து ஓவராலா வந்து ஹிந்தி திணிப்பு மொட்டையா பேசுறோம். ஹிந்தி தெரியணும்னா நார்த் இந்தியா போக முடியாதுங்கிற மாதிரி பேசுறோம். பட் ஏன் திணிக்கிற? நார்த் இந்தியா போனோம்னா நான் கத்துக்கிட்டு போறேன், அது வேற விஷயம். பட் நீயா திணிக்க கூடாதுல்ல. திணிச்சிங்கன்னா இங்க இருக்க மக்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வரும், அதெல்லாம் இந்த படத்துல சூப்பரா காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சிவகார்த்திகேயனோட ரஜினி முருகன் மாதிரி ஒரு ஜாலியா அவரும் சூர்யா தான் காமெடி பண்ணிட்டு இருப்பாருலாம் நீங்க எதிர்பார்க்க கூடாது. இது வந்து 1960 நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை வந்து ஒரு படமா காமிச்சிருக்காங்க. அதுக்கு சிவகார்த்திகேயன் அருமையா நடிச்சிருக்காரு. சென்சார்ல நிறைய கட் பண்ணாங்களா, அதெல்லாம் படத்தை டிஸ்டர்ப் பண்ணுச்சா? கண்டிப்பா சொல்றேன். வெறியாயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம சவுண்ட் வந்து மூட் போட்டோம்னா ஸ்லோ டவுன் ஆகும்.
அவன் என்ன சொல்றான், நான் வாய் அசைக்கிறது தெரியுது கத்துறான். உண்மையில என்ன விட பயங்கரமான தமிழ் பற்றாளர்கள் இருக்காங்க, எந்திரிச்சு அடிச்சிருவாங்க வடக்கன்ஸ்லாம் தூக்கி. அந்த அளவுக்கு வந்து நம்மளை வந்து சாவு அடிச்சிருக்காங்க 1969 காலகட்டத்தில். கிளைமாக்ஸ்ல ஜெயம் ரவி சொல்லுவாரு, டே இன்னைக்கு நான் செத்தா கூட பரவாயில்லடா, எனக்கு பின்னாடி ஆள் வந்துகிட்டே இருப்பாங்கடா அவங்க மொழியை அழிக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ எஸ்கே சொல்லுவாரு, நான் செத்தாலும் பரவாடா, எனக்கு பின்னாடி பேரன் பேத்தி எல்லாம் வரும்டா அதை போராடுறதுக்கு சொல்லுவாங்க. நம்ம போராடணும். இந்திக்கு எதிர்ப்பாளர் கிடையாது, இந்தி திணிப்புக்கு தான் எதிர்ப்பாளர். என்னைக்குமே இந்தி திணிப்பை எதிர்ப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஜெயம் ரவி தாங்க சிவகார்த்திகேயன் தூக்கி சாப்பிட்டாரு. ஆக்டிங்ல எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஜெயம் ரவி வாய்ப்பே இல்லை. அவருக்கு எவ்வளவு சாஃப்டான ஃபேஸ், அவர் அவ்வளவு வில்லத்தனம் காமிச்சிருப்பாரு. நம்மள எதிர்த்து போய் அடிச்சலாம்ங்கிற மாதிரி ஒரு கோவம் வரும் பாருங்க ஆடியன்ஸுக்கு. அந்த அளவுக்கு அருமையா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஜெயம் ரவியோட ஆக்டிங் யாராலையும் மேட்ச் பண்ண முடியலங்க. அவ்வளவு சூப்பரா நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயன் நல்லா நடிச்சிருக்காரு, அதோட நல்லா நடிச்சிருக்காரு, ஸ்ரீடேவில நல்லா நடிச்சிருக்காங்க, எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. பட் ஜெயம் ரவியோட ஆக்டிங் வேற லெவலு. அதுவும் அவர் ஃபேஸுக்கு அவர் அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு கொண்டு வர வச்சிருக்காருன்னா அவ்வளவு சாஃப்டான பேசுங்க. ஹீரோனை அரை சொன்னா கூட நம்புற மாதிரி இருக்குமான்னு நம்ம கேள்வி கேட்கற அளவுக்கு இருக்கும் அவர் பேசு. அவர் இவ்வளவு வில்லத்தனம் காமிச்சிட்டு ஆடியன்ஸ் நம்புற மாதிரி இருக்குல்ல, அவரோட ஆக்டிங் வாய்ப்பு இல்லைங்க. அதாவது திமுக ஆட்சி பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல கூட தமிழ்நாடு அரசு இல்லாம அரசு பேருந்து வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது படத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கண்டிப்பா சொல்றேன், இதை வந்து நான் வந்து ரொம்ப வன்மையாகவும் கண்டிக்கிறேன். ஆனா இன்னொரு விஷயம்னா, இது வந்து இப்படி பண்ணுனா நம்மளுக்கு நம்ம அரசியலுடைய ஒரு 4 காலில் ஒரு காலை வந்து கலட்டுறாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம். ஏன் பண்றாங்கன்னு தெரியல, இதுல என்ன சூழ்ச்சி இருக்குன்னு சரியா தெரியல. உங்களை 5 மாசத்துல தெரிஞ்சிடும் அவங்க எதுக்காக இப்படி பண்ணாங்க. ஒருவேளை சென்ட்ரல்ல இருந்து ஒரு ப்ரெஷரா எது பண்ணாங்க, இல்ல 2 பேரும் கூட்டுக்களை வாணிங்களா, எதுவுமே தெரியாது. ஆனா இது நடந்திருக்கு. நடந்ததை வந்து நான் உண்மையிலே கண்டிக்கிறேன். இந்த இடத்துல வந்து நான் வந்து சீமானுக்கு பயங்கரமான எதிர்ப்பாளர் இருந்தாலும் இந்த இடத்துல அவங்க பண்றதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி நம்ம பண்ணாட்டினா கூட பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து இதா அவங்கள நம்ம டீக்ரேட் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ அதனால நான் உண்மையிலே பெருமையா நினைக்கிறேன். நிறைய பேர் சொன்னாங்க ஜெயம் ரவி தான் ஹீரோ அப்படின்னு சொன்னாங்க. உங்க பார்வையில் எப்படி இருக்கு? என்ன பொறுத்தவரை நான் வந்து திரும்ப நான் சொல்றேன், பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, மனசுக்குள்ள என்ன இருக்குதோ அதுதான் வாய் வழியா வரும்னு சொல்லுவாங்க. இவருக்கு உண்மையிலேயே சொல்றேன், இந்திக்கு மேல ரொம்ப ஆர்வம் இருக்கு போல இருக்கு. எல்லா தமிழ் வாழ்கன்னு சொல்லும் போது இவர் மட்டும் இந்தி வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை கெனிசா மேடம் உள்ள பூந்துக்கிட்டு, ஏய் இந்தி வாழ்கடா, இந்தியை விட தமிழை விட இந்தி தானே பெஸ்ட்னு சொல்லிட்டு மண்டே கழுவிருப்பார். அப்பதான் கோவாக்கு வருவேன், அப்பதான் தாய்லாந்து வருவேன்னு சொல்லிப்பார், அப்பதான் பட்டாயா போலாம்னு சொல்லிப்பாளோட தெரியல. அந்த உணர்வு அப்படியே வெளிப்படுத்திருக்காப்புல. எவனா இருந்தாலும் சரி இப்ப ஜெயவரை வந்து அடிச்சிருவான். அந்த அளவுக்கு கேரியர் பெஸ்ட். தமிழ் ஒருவன் தனி ஒருவனா இருந்தாலும் இந்த படம் அவருக்கு கேரியர் பெஸ்ட். சூரரை போட்டுருக்கு என்ன அவங்க கிரவுண்ட் ஒர்க் பண்ணாங்களோ அதே கிரவுண்ட் ஒர்க் இந்த படத்துல பண்ணியிருக்காங்க. ஸோ 2 படத்தையும் கம்பேர் பண்ணிட்டு அதுக்கும் இது பெட்டரா அது பெட்டரான்னு காமிக்கிறத விட 2 படம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஈக்குவலான படம் தான். ஸோ சூரரை போட்டுலையும் எப்படி வந்து ஒரு சூர்யா வந்து ஒரு ஃப்ளைட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாரு அந்த விஷயத்த வந்து அவ்வளோ சூப்பராக ஒரு எமோஷனாக காமிச்சிருப்பாங்கல்ல, அதே எமோஷன் இந்த படத்தில் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். 3 பேர்ல யார் பெஸ்டா பண்ணிருக்காங்க? யார் பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரை ஜெயம் ரவி தான். ஜெயம் ரவி தான். அமரன் படத்துல வந்து சிவகார்த்திகேயனோட நடிப்பு வந்து கொண்டாடணும். அந்த அளவுக்கு இதை கொண்டாடுற அளவுக்கு இதை விட பயங்கரமா கொண்டாடுவீங்க. ஒரு ஷாட்ல வந்து ஒரு கொடி கம்பத்தை கையில பிடிச்சிட்டு ஒரு ஷில் அவுட் ஷாட்ல வந்து அந்த 20 மாடி இருக்கு இல்லையா, அந்த மாடி மேல ஒரு ஷாட் வச்சிருப்பானுங்க. சுதாகர் அவனுக்கு எப்படின்னு தெரியல, அவர் என்ன ரவி கே பிரசாத்தா, அவருக்கு கேமராமேன் ரவி கே சந்திரன் சார். ஐயோ உங்களை ஒன்று உண்மையிலே சொல்றேன், தமிழ் சினிமா வந்து கொண்டாடப்பட வேண்டியது. எப்படி பிசி ஸ்ரீராம் சார் கொண்டாடணுமோ அதே மாதிரி ரவி கே சந்திரன் சாரை வந்து நம்ம கொண்டாடணும். அந்த படத்துல பாருங்க ஒரு ஃப்ரேமுமே சரி அவ்வளோ பியூட்டிங்க. படம் கொஞ்சம் லேக் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் பார்த்தா கருத்தூசி தான், அதுக்கடுத்து 20 நிமிஷம் கொஞ்சம் லேக் தான், அதுக்கு அடுத்து சீட்டட் மூமெண்ட் தான். டைலாக்ல வந்து நம்மளை வந்து மிரட்டி விட்டுருக்காங்க. இது கண்டிப்பா சொல்றேன், 107 வருஷம் தமிழ் சினிமால வந்து டாப் 10ல போய் உட்கார வேண்டிய இதனால தமிழ் சினிமாவில் வந்து ஃபீமேல் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இல்லை அது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், டேரக்டர் வேலையை அவ்வளோ ஒரு டஃப்பான வேலைங்க. ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம ஈஸியாக ஒரு படத்தை பார்த்துட்டு என்னையா படம் எடுத்துருக்கீங்க. இப்போ நேற்று கூட ஒரு படம் பார்த்தேன், ராஜா சாப்பிட்னு என்னையா படம் எடுத்து வச்சிருக்காங்க கடுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிவ்யூலாம் கொடுத்தேன். நான் வந்து ஒரு ஆடியன்ஸ் ஃபீலை கொடுக்குறேன். பட் அந்த அவ்வளோ மோசமான ஒரு படம்னு சொன்னால் கூட அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு உழைப்பு இருக்குது. ஒரு டேரக்டரால் எல்லாம் கட்டி மேய்ச்சி இழுத்துட்டு போகிறதெல்லாம் அவ்வளோ டஃப்பான ஒரு ஜாபுங்க. ஸோ ஒரு லேடிஸ் வரும்போது என்ன ஆகும்னா, நிறைய வீட்டில் வந்து அவங்களால வெளில வந்து ஃபுல் டைம் இது பண்ணுறது கஷ்டம். ஏன்னா ஒரு ஃபீமேல்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இயற்கையாக நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கு. ஒரு குழந்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு தாய் தந்தை 2 பேர் இருக்காங்கன்னா தாய் தான் வேணுங்கிற மாதிரி இயங்கும். ஒரு தந்தை அப்பப்போ வந்துட்டு ஜஸ்ட் மீட் பண்ணிட்டு போகலாம், 2 நாள் இல்லாமல் 3ஆவது நாள் வந்து பார்க்கலாம்,
பிரச்சனை இல்லை. பட் தாய் கூடயே இருக்கணும்னு அந்த குழந்தை எதிர்பார்க்கும். அது இருந்தால் தான் அந்த குழந்தை வந்து அந்த சைல்ட்ஹுட் வளரும். ஸோ இவ்வளோ ஒரு விஷயம் அந்த பெண்களுக்கு இருக்கும்போது அவங்க வந்து அந்த ஒரு குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஒரு வீடை பார்த்தீங்கன்னா ஒரு பெண் தான் அந்த வீடை வந்து நடத்துகிறான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு டைம் அவங்க அங்கே ஸ்பெண்ட் பண்ணும்போது வெளியில் வந்து ஜாபுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அந்த டைம் இருக்காது. ஸோ ஒரு டைரக்டர் ஜாப் அவ்வளோ ஒரு டைம் கன்சியூமிங்கான ஜாபு. ஸோ அதனால் நிறைய பெண்களால் இங்கே வந்து அது டைம் ஒதுக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நம்பர் ஆஃப் ஃபிலிம் லேடி டைரக்டர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. பட் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சின்ன வயசுலேயே அவங்க காலேஜ் முடிச்சதுலேருந்து நிறைய பெண்கள் வந்து ஃபுல்லாக நான் ஜாப் போவேன், நிறைய பேர் வந்து மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு இருக்காங்க. ஸோ அதனால இப்போ வர காலத்தில் கண்டிப்பாக பெண்கள் டைரக்டர் நிறைய வந்து வரதான் செய்வாங்க. அது வரவேற்கிற ஒரு விஷயம் அது. இந்த படத்துல காதல் காட்சிகள் ஃபுல்லா போர் அடிக்குதுன்றாங்க. உங்களுக்கு செம்ம போரு. நான் தான் சொல்லிட்டேனே, இந்த படத்தோட கண்டென்ட்டே அது கிடையாது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 20 நிமிஷம் 40 நிமிஷம். அதுக்கப்புறம் கண்டென்ட்டுக்குள்ள வர்றீங்க இல்ல, இந்தி வந்து உள்ள வருது இல்ல, இந்தி திணிக்க வருது இல்ல. ஒரு ஒரு பாட்டி வந்து தன்னோட பேரன் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்கான், அவனுக்கு பணம் அனுப்ப போகுது, அவன் ஃபார்ம் பார்த்தா ஹிந்தியில் கொடுக்குறாங்க. ஏப்பா ஹிந்தியில் கொடுக்குறியப்பா, நான் தமிழையே இன்னொருத்தனை வச்சு ஃபீல் பண்ணுவேன், ஹிந்தி கொடுக்குறியப்பான்னு சொல்லிட்டு போஸ்ட் மாஸ்டர் சொல்கிறான், நீ ஃபில் பண்ணுன்னு. அவன் சொல்கிறான், நான் ஹிந்தி தெரிஞ்சா நான் சென்ட்ரல் மினிஸ்டர் இருப்பேன், எனக்கு தெரியாது சொல்லிட்டு ஃபார்மை கொடுக்குறான். அப்போ பாட்டி எனக்கு பணத்தை அனுப்புனியான்னு சொல்லிட்டு கேட்குறாப்புல, பணமா இந்த மாதம் அனுப்ப முடியாதப்பா, எப்பயாவது பொழப்பாங்கும் போது அப்படியே செவத்தில் சாயிறான். அந்த சோத்து கூட வழி இல்லாமல் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு இந்தியை வந்து உள்ள கத்துனுச்சு. அதை நம்ம முறியடிச்சு ஆகணுமா வேணாமா? அதுக்கான உயிர் நீத்த எல்லா தலைவர்களுக்கும், எல்லா தாத்தாக்களுக்கும், எல்லா சித்தப்பா பெரியப்பாக்களுக்கும் இந்த படத்தை சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. ஆசம் படங்க. ஜிவியோட மியூசிக் எப்படி? ஜிவி பிரகாஷ் சார் தான் நேற்றுக்கு வந்து ட்வீட் போட்டாப்ல, ஆஃப்டர் சோ மனி ஸ்ட்ரகிளிங் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு உண்மையிலே இது. ஆனால் ஜிவி பிரகாஷ் சாருக்குலாம் மண்டை பிச்சுக்குவாப்ல. ஒரு சீனு என்ன பேட்டர்ல மியூசிக் போடுறது, லவ்வுக்கு என்ன போடுறது, எதுவுமே வேலையே கிடையாது. புதுசாக போட்டு ஆகணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கு. அவர் வந்து 4 பேரை தாண்டி 5 பேரை தாண்டி இவர் ஒரு ஹீரோ. தமிழ்நாட்டிலையும் சரி சவுத் இந்தியா சரி நல்ல ஒரு வரவேற்பும். நார்த் இந்தியாவில் கூட எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க? நார்த் இந்தியாவில் இந்த கனெக்ட் கண்டிப்பாக இருக்காதுங்க. ஏன்னா ஒரு நார்த் இந்தியாவிலும் கூட ஓரளவுக்கு அந்த கனெக்டை காமிச்சிருக்காங்க. ஆனால் நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து இந்த கர்நாடகாவை தாண்டி மேலே போயிட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் பாம்பே போனீங்கன்னா மகாராஷ்டிரா, அங்கே போனீங்கன்னா அவங்களோட மொழி வந்து மராத்தி. பட் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஃபுல்லாக வந்து பரவிடுச்சு. நீங்கள் ரொம்ப ஒரு சில ஸ்டேட் தான் நீங்கள் நார்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஃபுல்லாக பரவாமல் இருக்கும். மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு மொழி இருக்கும். எல்லாருமே வந்து ஹிந்தியை வந்து மெயின் லாங்குவேஜாக வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஹிந்திங்கிற ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிட்டாலே கிட்டத்தட்ட ஆல் ஓவர் இந்தியா வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிடலாம். ப்ராப்ளி ஒரு இன்டீரியர் கர்நாடகாவில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அதை தாண்டி எங்கே வேணாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பொதுமக்களுக்கு ஹிந்தி தெரியும். ஸோ நார்த்தில் வந்து ஆல்மோஸ்ட் ஹிந்திங்கிறது அவங்க நேட்டிவ் லாங்குவேஜுங்கிற ரேஞ்சுக்கு அவங்க கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த கனெக்ட் அந்த அளவுக்கு இருக்குமாங்கிறது ஒரு டவுட் தான். கண்டிப்பாக சதர்ன் ஸ்டேட்ஸில் கண்டிப்பாக தமிழ்நாடு கர்நாடகாவில் பயங்கரமாக இருக்கும். ஆந்திரா கேரளாலையும் கண்டிப்பாக கனெக்ட் இருக்கும். ஒரு ஹீரோ ஜூலியில வந்து நம்ம செக்ஸியாவே பார்த்துட்டோம், டான்ஸ் ஆடி பார்த்துட்டோம், டான்ஸ் நல்லா பண்ணுவாங்க. இந்த படத்தை ஹீரோனா பண்ணிருக்காங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேனே, ஸ்ரீலீலா இந்த மூவி எதுக்கு வந்துச்சு இங்க, இதுக்கு தெலுங்குல இருந்து எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்கன்னு சொல்லும் போது அந்த லாஸ்ட் கிளைமாக்ஸ்ல உள்ள 3 minutes ஒருத்தட அந்த பொண்ணு அப்படி சொல்ல வைக்கிறாங்க. ஹிந்தி ஆடியன்ஸ் படத்தை எப்படி எடுத்துப்பாங்க? சரியான கேள்வி கேட்டீங்க. ஏன் அப்படி கேட்டா, இது தமிழ்நாட்டையும் தாண்டி ஆந்திரக்காரங்களுக்கான பேசியிருக்காங்க, கேரளாக்காரங்களும் பேசியிருக்காங்க, அது என்ன சொல்றது, போஜ்புரிக்காரங்களுக்கான பேசியிருக்காங்க, பங்காளிக்காரி பேசியிருக்காங்க. ஏன்னா பங்காளிக்காரங்களாம் சப்போர்ட் பண்ண வந்துருவான். தமிழ்நாட்டில் வந்து தமிழ் எதிர்க்கிறாங்க, அப்போ வந்து தமிழை வந்து திணிக்கிறதுக்கு எதிர்க்கிறாங்க, இந்தியை திணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவன் கேரளாவில் வந்து சப்போர்ட் பண்ண வந்துருவான். கேரளாவில் மலையாளத்தை வந்து ஒழிக்கிறதுக்கு அங்கே பிளான் பண்ணுறாங்க. ஹிந்திக்காரன் வந்துடுவான், இது போஜ்புரிக்காரன் வந்துடுவான். எல்லாரையும் முறியடிக்கிற மாதிரி சுதா குமாரமான எல்லாருக்குமான பிரச்சனையாக பேசியிருக்காங்க. இது வந்து உண்மையிலேயே அறியப்பட வேண்டிய ஒண்ணு, இதுவரை தெரியாத ஒண்ணுன்னு நான் சொல்லலாம். தமிழ்நாட்டுல இந்தி மொழியே வரக்கூடாதுன்றோம். இன்னைக்கு தமிழ்நாடு பூரா டாஸ்மார்க்ல அடைச்சு வச்சுட்டு இந்திக்காரன் கூட தமிழ்நாட்டு ஆண்டுக்கான எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்றது வாஸ்தவமான பேச்சு தான் எல்லாரும். ஆனா பொழைப்புன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க இல்லையா, திணிக்கல அவங்களா தேடி வர்றாங்க. நம்ம தமிழ் மக்கள் வந்தாரே வாழக்கும் தமிழகம் எல்லாருக்கும் வந்து கொடுப்போம். ஆனா நம்மளோட உரிமை எடுக்கிற மாதிரி இருந்தா கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டோம், போராடும். எதிர்க்கல மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ நான் ஒரு உணர்ச்சியா அந்த படத்தை பார்த்தேன்ல, அவங்க ஒரு படமா பார்ப்போம், அவ்வளவுதான். தமிழ்காரங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனையா அப்படின்னு தான் பார்ப்பானே தவிர ஏன் பிரச்சனை அப்படின்னு நான் பார்த்தேன்ல. இன்னைக்கு வந்து ஹிந்தி திணிக்கிறது இன்னுமே வந்து ஹிந்தி திணிக்கிறது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இது 1959-65 நடந்த ஒரு விஷயம் கிடையாது. இன்னைக்குமே அந்த ஒரு பிரச்சனை இருக்கும்போது நீங்க ஹிந்தியை உள்ள திணிக்க விட்டீங்கன்னா என்ன பிரச்சனை நடக்கும்னா,
பொதுமக்கள் பாதிப்பாங்க. இப்போ நான் வேணா ஹிந்தி கற்றுக்கிட்டு நான் ஹிந்தி பேசுகிறவன்ட்டா நான் ஹிந்தி பேசலாம், ஹிந்தியில் எழுதலாம். பட் எல்லா மக்களுக்கும் சேர்ந்து வர்றது தானே ஒரு அரசியல். நீ இந்தியை திணிக்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு தவறான விஷயம். யார் நார்த் இந்தியா போகணும்னு நினைக்கிறானோ, நான் வந்து ஒரு மக்களாக நான் ஒன்று அட்வைஸ் கொடுக்குறேன்னா ஹிந்தி கற்றுக்கன்னு நான் சொல்லுவேன். பட் ஹிந்தியை வந்து எல்லாரும் கற்றுக்கன்னு திணிக்காதுன்னு தான் சொல்லுவேன். அவங்களே யூஸ் பண்றத முதல்வர் வரைக்கும் உண்மையா சரியா நான் அதை ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா சென்சார் போர்டு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஏன்டா 24 கட்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம யோசனை பண்ணிட்டு இருந்தோம். ஆனா கட்டு கொடுத்தது நல்லது. உண்மையிலேயே சொல்றேன், பெரிய பெரிய பிரச்சனைகளை வந்து தடுத்தது வந்து இந்த கட்ஸ் தான் நான் நினைக்கிறேன். சென்சார் போர்டை நான் மனதார பாராட்டுறேன். இல்லை, இந்தியாவுக்கு வந்து நேஷனல் லாங்குவேஜே கிடையாது, அதான் வந்து உண்மை. ஹிந்தியும் கிடையாது. ஹிந்தி, தமிழோ எந்த ஒரு லாங்குவேஜுமே இந்தியாவுக்கு நேஷனல் லாங்குவேஜ் கிடையாது. இந்தியாவுக்கு வெறும் அஃபிஷியல் லாங்குவேஜ் தான் இருக்கு. அதில் ஹிந்தியும் ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ், தமிழும் அஃபிஷியல் லாங்குவேஜ், இங்கிலீஷும் அஃபிஷியல் லாங்குவேஜ். ஸோ நேஷனல் லாங்குவேஜ்னு யாராவது பேசுனாங்கன்னா நேஷனல் லாங்குவேஜ் இந்தியா கிடையாது, போய் வேணா செக் பண்ணி பார்த்துக்கன்னு நம்ம சொல்லிடலாம். இது என்னன்னா வந்து இப்போ ஹிந்திக்காரங்க இங்கே வந்து பொழைக்க ட்ரை பண்ண வர ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து பெரிய பெரிய இடங்கள்ல இருக்கவங்க எல்லாருமே தமிழ் கற்றுக்குறாங்க. பட் என்னன்னா இப்போ ஒரு டீ கடையில் இருக்கவன், ஹோட்டலில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஸ்டார்டிங்கில் வந்து கஷ்டப்பட்டு தமிழ் கற்றுட்டு இருந்தான். இப்போ அவங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகும் போது என்ன பண்ணுறான்னா, நான்லாம் ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது ஏதோ ஒன்று கேட்டால் தமிழ் நெய் மாலும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். ஏன்னா நக்கல். ஹோட்டலில் நீ சர்வராக இருக்க, தமிழ்நாட்டில் சவுத்தில் திருநெல்வேலி பக்கத்தில் ஏதோ ஒரு ஹோட்டலில் பார்த்தேன். அவங்க ஹோட்டல்காரன் வந்து அவன் ஓனர் பின்னாடி ஓடி வரான். சார் என்ன வேணும் சார் அப்படின்னு. அவனுக்கு கஸ்டமர் முக்கியம், ஒரு பிஸ்னஸ் வந்து போயிடும்னு சொல்லிட்டு அவன் வந்து பின்னாடி வந்து ஆர்டர் எடுக்கிறான். பட்டு ஹிந்திக்காரங்க என்னன்னா, நான் இப்போ எனக்கு ஹிந்தி தான் தெரியும், நீ ஹிந்தியில் கேட்டால் நான் கொடுக்க மாட்டாங்கிற மாதிரி பேசும்போது இப்போ அந்த கம்யூனிகேஷன் ஒரு இஷ்யூ மாதிரி இப்போ வர ஆரம்பிக்குது. இது ஒரு 5 வருஷம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஹிந்திக்காரங்க வந்து ஐயோ நம்மளுக்கு பாஷை தெரியலங்கிற மாதிரி இருக்காங்க. இப்போ அவன் என்னன்னா, இப்போ தமிழ்காரங்க வந்து இப்போ ஒர்க்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு ஒர்க்கிங் ஃபோர்ஸாக வந்து ஹிந்திக்காரங்க தான் ஜாஸ்தி இருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு ஹோட்டல் நடத்துகிறாங்கன்னு வச்சிங்கன்னா, தமிழில் இருக்கிற சர்வரெலாம் வச்சிங்கன்னா திடீர்னு ஊருக்கு போயிடுவான், ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஊருக்கு போகிறான், திடீர்னு லீவ் போட்டுறான், திடீர்னு வேறு ஹோட்டலுக்கு போயிடறான். ஹிந்திக்காரங்க அந்த மாதிரி பண்ணாததுனால எல்லாருமே ஹிந்திக்காரங்களை வேலைக்கு வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த டிமாண்ட் ஜாஸ்தி ஆன உடனே இப்போ அவங்க வந்து நான் அதுக்கு தமிழ் கற்றுணுங்கிற மாதிரி ஒரு சில பேர் அதுக்கும் வந்து மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் கண்டிப்பாக தமிழ் தான் முக்கியம் இருக்கணும். ஏன்னா எல்லா மக்களுக்குமே வந்து தமிழ் தான் வந்து தாய்மொழி, அதான் தெரியும் அவங்களுக்கு. ஸோ தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தமிழ் இருக்கிறதா வந்து ஒரு கரெக்டான ஒரு விஷயம். தளபதி படத்தோட போட்டி போட்டு இந்த படம் வந்துச்சு, அந்த அளவுக்கு ஒர்த்தான படம். கண்டிப்பா ஒர்த்தான படம். இருந்தாலும் பாத்தீங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல். இவங்களும் ஃபுல்லா கமர்ஷியல் பண்ணா கண்டிப்பா ஒர்த்து கிடையாது. ஏன்னா இதை விட வந்து 4 மடங்கு 5 மடங்கு தளபதியால வந்து தீனி போட முடியும். அவருடைய ஸ்டைலிஷான இது, அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் அதெல்லாம் சிவகார்த்திகேயனை விட தூக்கி சாப்பிட்டு போயிடுவாப்ல. அதுல ஒண்ணுமே இல்லை, ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல தூக்கி அடிச்சிருவாரு. ஆனா இந்த கண்டென்ட் ஒண்ணு இருக்குல்ல, உங்க மனசுக்குள்ள உள்ள கண்டென்ட், நீங்க நம்ம பேட்டி கேக்குறீங்க ப்ரோ, ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அட்டா இப்படிப்பட்ட படமா, இது வந்து நம்மளுக்கு தெரிய வேண்டிய படமாச்சு சொல்லுவீங்க. அந்த மாதிரி ஜனநாயகன், பராசக்தி 2 ரிலீஸ் ஆனா நீங்க எந்த படத்தை பாத்துருக்கீங்க? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வந்து பராசக்தி தான் நான் பார்த்திருப்பேன். ஏன்னு கேளுங்கன்னா, ஜனநாயகன் வந்து ரசிகர்களுக்கான படம். ரசிகர்கள் பார்த்த பின்னாடி நான் வந்து 2வது காட்சியா நான் போயிருப்பேன். படம் எங்கேயாவது போறீங்க? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் லேக் இருக்கு. அந்த லவ் சீன் சொன்னீங்களே நீங்க, லவ் சீன்ஸ் அதெல்லாம் 10க்கு வந்து 9.2 கொடுப்பேன் இந்த படத்துக்கு ரேட்டிங். 9. ஏன்னா அந்த கண்டென்ட் வந்து என் மனசுல இருந்து ஒண்ணுமே விலகல. என்னோட குடும்பத்தோட ஒரு தடவை பார்ப்பேன், என்னுடைய நட்புகளோட ஒரு தடவை வந்து பார்ப்பேன். இது சந்தேகமே கிடையாது. ஒரு படத்தை திருப்பி நம்ம பார்க்கணும்னு சொன்னோம்னா, என்ன பொறுத்தவரை காந்தான்னு ஒரு படம் வந்துச்சு. அதுல உள்ள எல்லா நடிகரோடைய ஆக்டிங் காணி நான் திரும்ப அந்த படத்தை பார்த்தேன். அமரன் படம் மட்டும் ஒரு 6 தடவை நான் தியேட்டர்ல பார்த்தேன். என்ன சிறை படத்தை வந்து ஒரு 5 தடவை பார்த்தேன். 2025 ஆரம்பத்துல பயங்கரமா குஷியா வந்து இதே 10ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா மதகத ராஜா ரிலீஸ் ஆகி நம்மளுக்கு நல்ல காமெடி தீனி வந்துச்சு. என்னால நான் பேசவே முடியல, அந்த அளவுக்கு சிரிச்சு அந்த படத்தை பார்த்தேன். 2025 கடைசியில வந்து நான் அழுதுட்டே படம் பார்த்தேன். சிறை படத்தை அப்படியே உணர்வுலாம் தொட்டுச்சு. நான் அந்த மாதிரி ஒரு நாள் கூட நான் சம்பவத்தை அனுபவிச்சதில்ல. அனுபவிக்காத எனக்கே வந்து அவ்வளவு ஒரு துன்பத்தை வந்தனால தாங்க முடியல. 2025 அப்படியே சரி ஓகே, தமிழ் சினிமா வந்து கிடங்களை கிடந்த லைட்டா சிறையை தூக்கி பிடிச்சு நினைச்சேன். ஆனா 2026 பிகினிங் நம்மள பெருமை போடுற மாதிரி ஒரு படத்துக்கு நான் எஸ்கே ஃபேன்ஸா சொல்லல, ஜெயமரவி ஃபேன்ஸா சொல்லல, அதர்வா ஃபேன்ஸா சொல்லல, சுதாகரோட ஃபேன்ஸா சொல்லல, தமிழுடைய ஃபேனா சொல்றேன், தமிழனா சொல்றேன். பராசக்தி தீ பரவுச்சா இல்லையா? கண்டிப்பா ஒரு அருமையான படம், ஒரு டைம்லெஸ் மாஸ்டர் பீஸ். கண்டிப்பா எல்லாருமே வந்து தியேட்டர்ல பார்க்கக்கூடிய ஒரு படம். கண்டிப்பா இந்த என்ன 1960ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த படத்தை பாருங்க.
இன்னும் பாத்தீங்கன்னா இந்தியன் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பா நிறைய வாய்ப்பு இருக்கு தல, நிறைய வாய்ப்பு. அதனாலதான் வந்து அவங்க அவ்வளவு பண்ணாங்க. கண்டிப்பா இதோட இம்பாக்ட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஒரு தடவை தயவு செய்து படத்தை பாருங்க. உங்களுக்கு இன்னைக்கு லஞ்சு ஆஃப்டர் 3 மணிக்கு மேல போட்டுருவாங்க ஷோ. கண்டிப்பா நான் சொல்றேன், இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். இந்த படத்தை பார்த்து அவங்க திருந்துவாங்களா இல்ல அது மனம் மாறுவாங்க? ஏன்னா அந்த மனம் மாறுறதுக்குள்ள மேட்ரு கிடையாது. இந்தி திணிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது திணிச்சாங்கன்னா போராடுறதுக்குள்ள சக்தி தான் அதை உண்டு பண்ணும். இல்ல ஹிந்தி போராட்டம் திருப்பி தொடருமா? ஏன்னா 63 நீங்க திணிச்சீங்கன்னா கண்டிப்பா தொடங்குங்க. திருப்பிட்டு தானே இருக்காங்க. இல்ல உங்களுக்கு வந்து அதாவது வாழைப்பழத்தை ஊசி ஏத்துற மாதிரி ஏத்துறாங்க. ஒரு நாள் புரட்சி வெடிச்சிரும். கண்டிப்பா வந்து பெரிய மாற்றம் வரும்.